நம்ம தொடர்ந்து எஸ்ஐஆர் பற்றியான அப்டேட் தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய தகவல் வந்திருக்குது. எல்லாத்தையும் ஒரு தொகுப்பாக கொடுக்க போகிறேன். அதாவது இன்றைக்கும் டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் வந்தவங்களை பற்றி சொல்லப்பட்ட விஷயங்கள், டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் வராதவங்க என்ன செய்யணும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புதுசாக கொடுக்க வேண்டியவங்க என்ன செய்யணும், இன்னும் டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் வந்துருச்சு ஆனால் அடுத்தடுத்து எனக்கு சேஞ்சஸ் இருக்குது என்ன செய்யணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தை சொல்லியிருக்காங்க. எல்லாருக்குமே தேவை. அதாவது 18 வயசை தாண்டின எல்லாருமே இந்த விஷயத்தையெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எதுவுமே மிஸ் ஆகாமல் கிடைக்கும். ஏன்னா இவங்க கொடுக்கக்கூடிய டைம் அப்படிங்கிறது 1 மாதத்துக்குள்ளே. அப்போ 1 மாதத்துக்குள்ளேன்னா நம்ம இப்போவே தெரிஞ்சு வச்சாதான் இதெல்லாம் செய்ய முடியும். வாங்க என்னென்ன அறிவிப்புகள் வந்திருக்குன்னு சொல்கிறேன். உங்களுக்கு எது வேணுமோ அந்தந்த இடத்துல அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் தேவையானதை சேர்த்து நான் ஒரு தொகுப்பாக போட போகிறேன். முதல் விஷயம் என்ன தெரியுங்களா, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க. எஸ்எம்எஸ் நம்பர். என்ன எஸ்எம்எஸ் நம்பர்னா 1950 அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பரை கொடுத்து போட்டு இந்த நம்பரில் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய டிராஃப்ட் லிஸ்ட்டை பார்க்க முடியும்னு இருக்காங்க. அதாவது நிறைய பேர்த்துக்கு நெட் இல்லை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ண தெரியல அப்படின்லாம் இருக்குமில்ல, அவங்களாம் என்ன பண்ணலான்னா நீங்கள் 1950 அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பணும். என்னென்ன எஸ்எம்எஸ் அனுப்புகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இசிஐ, அதுக்கப்புறம் ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய நம்பர். என்ன நம்பர்னா கார்டுடைய நம்பர், எபிக் நம்பர் இருக்குது பாருங்கள். உங்களுடைய ஓட்டர் கார்டு எடுத்திங்கன்னா அதில் நம்பர் இருக்கும். அந்த நம்பரை அனுப்புகிறீங்க. என்ன அனுப்பணும், இசிஐ, அதுக்கப்புறம் எபிக் நம்பர் ஸ்பேஸ் விட்டு அனுப்பி விட்டிங்கன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க எஸ்எம்எஸ் அனுப்புவாங்க. நீங்கள் டிராஃப்ட் லிஸ்ட்டில் இருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதாவது இருந்தால் என்ன அனுப்புவாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரெல்லாம் அனுப்புவாங்க. அதாவது பார்ட் நம்பரு, அதுக்கப்புறம் உங்கள் சீரியல் நம்பரு, உங்கள் ஸ்டேட்டு, இதெல்லாம் அனுப்புவாங்க. அதாவது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ்னு அர்த்தம். அது எல்லாமே உங்களுக்கு மெசேஜில் வரும். வந்துருச்சுன்னா உங்களுக்கு டிராஃப்ட் லிஸ்ட்டில் பேர் இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை உங்களுக்கு மெசேஜ் அந்த மாதிரி வராமல் ப்ளீஸ் கான்டாக்ட் பிஎல்ஓ ஆஃபீஸர்னு வந்துச்சுன்னா உங்களுடைய பேர் டிராஃப்ட் லிஸ்ட்டில் இல்லைன்னு அர்த்தம். பாருங்கள், ஈஸியான மெத்தடு. நெட்டுக்கு போக தேவையில்லை, கூகுளில் போய் சர்ச் பண்ண தேவையில்லை. நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குங்கிறதுக்காக எஸ்எம்எஸ் மூலமாக கொடுக்குறாங்க. இசிஐ, அதுக்கப்புறம் உங்களுடைய நம்பர், ஐடி கார்டு நம்பரை அனுப்புனீங்கன்னாவே அவங்க ஓட்டர் ஐடி நம்பரை அனுப்பின உடனே அவங்களே சொல்லிடுவாங்க இருக்கா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. ஓகே, அப்படி இருக்குதுன்னா நம்ம என்ன பண்ணணும், இல்லைன்னா என்ன பண்ணணும்னு பார்க்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்க, இருக்குது அப்படின்டா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே வேலை, இந்த 1 மாதத்தில் உங்களுக்கு வேறு எந்த வேலையுமே இல்லை. வேணும்னா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருந்தால் மாற்றி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எனக்கு தப்பாக இருக்குது அட்ரெஸ்ஸு அந்த மாதிரிலாம் இருந்தால் மாற்றி வச்சுக்கலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 1 மாதத்தில் பெருசாக எந்த வேலையும் இல்லை. இருக்கிறவங்களுக்கு ஒரு வேலை இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உடனே பண்ண வேண்டிய வேலை என்னென்னா ஃபார்ம் 6 கொடுக்கணும். அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா நான் ஃபார்மெல்லாம் எழுதி கொடுத்தேன், என்னை போய் அட்ரஸ் மாறி இருக்கேன்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க பிஎல்ஓ ஆஃபீஸரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னும் அட்ரஸ் மாறினவங்க என்ன பண்ணணும்னா ஃபார்ம் 8 கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஃபார்ம் 6ங்கிறது யாருக்குன்னு பார்த்துடலாம். ஃபார்ம் 6, ஃபார்ம் 6A, 2 ஃபார்ம் இருக்குது. ரெண்டுமே யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க உள்நாட்டில், அதாவது இந்தியாவுக்குள்ளே இருந்து ஓட்டு அப்ளை பண்ணுறவங்களுக்கு ஃபார்ம் 6, இல்லை நான் அமெரிக்காவில் இருக்கேன் ஆனால் நான் இந்தியர் தான், நான் இங்கே ஓட்டு போடுவேன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபார்ம் 6A. அப்போ ஃபார்ம் 6னா இங்கேருந்து புதுசாக அப்ளை பண்ணுறது, ஃபார்ம் 6Aனா வெளிநாட்டுக்கு போனவங்க அப்ளை பண்ணுறது. ஓகே, 2 விஷயம். இதுக்கப்புறம் அடுத்த 2 விஷயம், ஃபார்ம் 7, ஃபார்ம் 8. ஃபார்ம் 7 எதுக்குன்னா நான் பழசுலேருந்து டெலீட் பண்ணிவிட்டு புதுசில் ஜாயின் பண்ணிக்கிறேங்கிறக்காக ஃபார்ம் 7. அதேமாதிரி ஃபார்ம் 8னா என்னென்னா நான் அந்த அட்ரஸ்லேருந்து இந்த அட்ரஸுக்கு மாறி இருக்கேன், இந்த தொகுதியிலேருந்து இந்த தொகுதிக்கு மாறி இருக்கேன்னு சொல்கிறவங்களுக்கு ஃபார்ம் 8. தொகுதி மாறினா மட்டும் ஃபார்ம் 8 கொடுங்க. அட்ரஸ் எல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை, ஒரே தொகுதிக்குள்ளே எந்த அட்ரஸ் வேணால் மாறிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ ஃபார்ம் 7னா டெலிட்டு. ஃபார்ம் 8 என்ன பண்ணுன்னா நம்ம தொகுதி விட்டு தொகுதி மாறி இருக்குது. அப்போ அந்த தொகுதி விட்டு தொகுதி மாறுறவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா 7, 8 ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. டெலீட் பண்ணிவிட்டு இதில் ஜாயின் பண்ணிப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 6, 6A, 7, 8 பற்றி சொல்லிட்டோம். அதை பற்றி நீங்கள் டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் இது எங்கே இருக்குது இந்த ஃபார்ம் 6, 6A, 7, 7A எல்லாம் கேட்டிங்கன்னா இது எல்லாமே பார்த்திங்கன்னா இசிஐ நெட்டுன்னு கொடுத்தாவே நமக்கு என்ன ஒரு ஹோம் பேஜ் வரும், ஓட்டர் கமிஷனுடைய. அந்த ஹோம் பேஜில் நம்ம பார்த்துட்டே தான் இருக்கோம். ஒரு மாதமாக ஹோம் பேஜுக்கு எப்படி போகணும்லாம் நான் சொல்லியிருப்பேன். கூகுளில் போய் கொடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி வரும். அதில் தான் நம்ம இருக்கக்கூடியதை சொல்லியிருக்கோம். ஃபார்ம் 6, 7, 8 இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா இது இல்லாமல் எஸ்எம்எஸ் மூலமாக எனக்கு பார்க்க வேணாம், நான் நெட்டில் பார்க்குறேன் ஆனால் எல்லாத்துக்குமே பார்க்குறேன். ஏன்னா எஸ்எம்எஸ்னால் உங்களுக்கு அவுட் கோயிங் இருந்தால் தான் எஸ்எம்எஸ் வரும். இல்லாட்டினா உங்களுக்கு எஸ்எம்எஸ் நீங்கள் அனுப்புனா தானே திருப்பி வரும். திருப்பி அனுப்பணுன்னா உங்கள்கிட்ட அவுட் கோயிங் இருக்கணும். ஆனால் அவுட் கோயிங் இல்லை, நான் நெட்லேயே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தடு இதுதான். இதை டைப் பண்ணுங்கள், இசிஐ நெட்டு சீஃப் எலக்ட்ரல் ஆஃபீஸர் தமிழ்நாடுன்னு அனுப்புங்க. அனுப்பிச்சுன்னுமே இந்த பேஜ் தான் வரும். இந்த பேஜில் ஹோமை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹோமை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி தான் காட்டும். இதில் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் 2006 அப்படிங்கிற முதல் ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். அந்த முதல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு 4-5 காட்டும். என்ன காட்டும்னா
டிராஃப்ட் எலக்ட்ரோரல் ரோல், அதே மாதிரி ஆப்சென்டீஸ் அப்படின்னு காட்டும். 2 இருக்குது பாருங்கள், முதல் 2. அந்த முதல் 2 தான் நமக்கு தேவை. உங்களது பேர் வந்து ஃபார்மை கொடுத்துட்டோம், நமக்கு டிராஃப்ட் ரோலில் வந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு டிராஃப்ட் எலக்ட்ரோரல் ரோலை கிளிக் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார்ம் கொடுத்துட்டேன், எனக்கு பார்க்கணும் நான் டிராஃப்ட் ரோலில் இருக்குன்னா இல்லை ரிஜெக்ட் ஆகிட்டேனான்னு பார்க்கணும். நான் டிராஃப்ட் ரோலில் என்னுடைய இதை வந்து கொடுத்து செக் பண்ணுறேன். என்ன செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் பெருசாலாம் கொடுக்க தேவையில்லை, உங்களுடைய நம்பர் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டினா வந்து உங்களுடைய அசம்பிளி நம்பர், பார்ட் நம்பர், இந்த மாதிரி வந்து அட்டையில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுத்து செக் பண்ணிக்கலாம். பார்க்குறேன், ஒருவேளை அதில் இருந்துட்டுனா நான் விட்டுருவேன். இல்லை ஆப்சென்டீஸில் இருக்கிறேன்னா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆப்சென்டீஸை கிளிக் பண்ணுறேன். ஆப்சென்டீஸை கிளிக் பண்ணாலும் அதுவும் என்ன பண்ணும், அதே சில டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். உங்களுடைய பார்லிமெண்ட் இது, உங்களுடைய பார்ட் நம்பர் என்ன, சீரியல் நம்பர் என்ன, அந்த மாதிரி தான் கேட்கும். அதை கொடுத்துட்டோம்னா போதும், எல்லாமே நம்மளுடைய ஐடி கார்ட்லேயே இருக்கும். அப்படி இல்லாட்டினாலும் பிஎல்ஓ ஆஃபீஸர் நமக்கு ஆல்ரெடி 2 ஃபார்ம் கொடுத்தாங்கல்ல, அதில் ஒரு ஃபார்ம் நம்ம வச்சுருக்கோமே, அந்த ஒரு ஃபார்மில் இதெல்லாம் இருக்கும். அதை கொடுத்தீங்கன்னா போதும், அப்போவே காமிச்சிடும். ஆப்சென்டீஸாக இருந்தீங்கன்னா ஏன் ஆப்சென்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு காட்டும். ஆப்சென்டீஸ்னால் ரிஜெக்ட் ஆனவங்கன்னு அர்த்தம். கிளிக் பண்ணி பார்த்தா பக்கத்தாலே டீட்டெயில்ஸ்னு கொடுத்துருக்கோம். அந்த டீட்டெயில்ஸை கிளிக் பண்ணோம். கிளிக் பண்ணால் டீட்டெயிலாக வந்து என்ன பண்ணும், ஒரு பிடிஎஃப் கொடுக்கும். உங்களை ஏன் நாங்கள் வந்து மறுத்துருக்கோம்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து என்னோடது நான் எல்லாமே கொடுத்துமே நீ மறுத்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒன்றும் செய்ய முடியாது, பிஎல்ஓட்டை தான் நீங்கள் என்ன பண்ணணும் கேட்கணும். அதாவது ஆன்லைனில் ஒன்றும் செய்ய முடியாதுன்னே. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துட்டாங்க, ஜனவரி 18 வரையும் இதை என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து சரி பண்ணிக்கலான்ட்டு. ஆனால் நீங்கள் ஆன்லைனில் ஒன்றும் பண்ண முடியாது. டக்குன்னு போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிஎல்ஓட்டக்கு கேளுங்க, நான் கரெக்டாக கொடுத்து ஏன் ரிஜெக்ட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேளுங்க. அப்புறம் அவங்க ஏதாவது சொல்லுவாங்க. சொன்னதுக்கு பிறகு என்ன பண்ணுங்கள், நீங்கள் அடுத்த ஸ்டெப்பு வந்து செஞ்சுருங்க. இல்லை நான் தொகுதி விட்டு தொகுதி மாறினேங்கிறவங்க டைரெக்டாக ஃபார்ம் 7 ஃபார்ம் 8க்கு போயிருங்க. இல்லை நான் கொடுத்ததே வந்து ஏதோ ஒரு விதத்தில் இதாகிடுச்சு, நான் புதுசாகவே போய்க்கிறேன்டா, ஃபார்ம் 6க்கு போயிருங்க. அப்போ இதெல்லாம் எதுக்குள்ளே நடக்கணும்னா ஜனவரி 18க்குள்ளே நடக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ இது 2 தான் நமக்கு, எலக்டோரல் ரோல் ஒன்று, ஆப்சென்டீஸ் ஒன்று, அது மட்டும்தான் பார்க்குறோம். அதை முடிச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிருச்சு. இனி வந்து நம்ம வீட்டில் 18 வயசை தாண்டினவங்க இருப்பாங்க, ஓட்டே வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணியிருக்க மாட்டாங்க, இல்லை அப்ளை பண்ணி அவங்களுக்கு இந்த தடவை ஃபார்மே வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்குலாம் என்ன பண்ணுங்கள், அவங்களையும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தடவை சேர்த்து விட்டுறணும் இந்த மாதத்துக்குள்ளேங்கிறக்காக ஃபார்ம் 6 கொடுத்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்களுக்கும் இந்த வேலையில் சேர்த்து விட்டிங்கன்னா அவங்களும் உங்களுக்கு வந்து எஸ்ஐஆரில் ஜாயின் ஆயிடுவாங்க. இது வந்து பிற்காலத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் இந்த தடவை ஓட்டும் போட முடியும். அப்போ இந்த தடவை எஸ்எம்எஸில் எப்படி செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எலக்ட்ரோரல் ரோல் எப்படி செக் பண்ணணும், ஆப்சென்டீஸ் எப்படி செக் பண்ணணும், அதில் டீட்டெயில்ஸ் கொடுத்தோம்னா புது பார்ட் நம்பர், புது சீரியல் நம்பர் மாறி இருக்குது நம்ம எல்லாருக்குமே. எனக்கு வந்து டிராஃப்ட் லிஸ்ட்டில் என் பேர் வந்துருச்சு, ஆனால் நம்பரெல்லாம் மாறி இருக்குது. அதையெல்லாம் நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிட்டேன். இதுமேலே இதுதான் யூஸ் ஆகும் இந்த தடவைக்கு. அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபார்ம் 6, 7, 8, 6A இதெல்லாம் யார் யாருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இன்றைக்கி வந்து முக்கியமான அறிவிப்பு. தொடர்ந்து நம்ம இதை பற்றி போட்டுட்ருக்கோம். அப்டேட்ஸை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுறதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எங்களுக்கு அந்த ஜாயின் பட்டனில் ஜாயின் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். எங்களுக்கு அது ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்.